புளிச்சக்கீரையில் ஜாம் செய்யலான்னு சொன்னால் நம்ப முடியுதா? வணக்கம், நான் உங்கள் தாயகம் விஜய். தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள். இப்போ நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலத்தில் ஜாம் புளிச்சக்கீரை அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்லாமே ஜாம் புளிச்சக்கீரை. ஜாம் புளிச்சக்கீரையோட நெற்றுகள், அதோடைய இலை எங்கப்பா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் காஞ்சி நல்லா கொட்டிடுச்சு. இப்போ நமக்கு நெற்றுகள் தயாராகிடுச்சு. இப்போ இந்த நெற்றுகளை நம்ம அறுவடை பண்ணி இதிலிருந்து விதைகள் சேகரிக்க போகிறோம். இந்த பெட்டல்ஸில் நம்ம ஜாம் செய்ய முடியும். நம்ம கீரைகள் எல்லாம் ஜாம் செய்ய முடியாது, ஆனால் அந்த பெட்டல்ஸில் தான் ஜாம் செய்ய முடியும். இப்போ இது எல்லாமே கவனித்து பார்த்தோம் அப்படின்னா ஜாம் புளிச்சக்கீரையோட காய்கள், இந்த காய்களுக்குள்ளே தான் விதைகள் இருக்கும். அந்த விதைகள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது உள்ளே இருக்கக்கூடிய விதைகள். இதிலிருந்து நம்ம புளிச்சக்கீரை ஜாம் செய்ய முடியும். எப்படி ஜாம் செய்கிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப குளிர்ச்சி, உடலுக்கு ரொம்ப நல்லது. ரஸ்னா மாதிரி பொடியும் செஞ்சு நம்ம பயன்படுத்த முடியும். இந்த பெட்டல்ஸை தனித்தனியாக எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து காய வச்சு அல்லது சோலார் ட்ரையரில் காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கலாம். அதோட சர்க்கரை சேர்த்து, அதாவது நாட்டு சர்க்கரை சேர்த்து இல்லை பனங்கற்கண்டு சேர்த்து நம்ம உணவில் எடுத்துக்க முடியும். வெயில் காலங்களில் நமக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடியதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த விதைகளை வரப்பு உரங்களில் நட்டால் போதும். லோ மெயின்டெனன்ஸ், எந்த ஒரு பராமரிப்பு பணியும் உங்களுக்கு மிக பெருசாக தேவை கிடையாது. பூச்சி தாக்குதல் பெருசாக இருக்காது. ஆனால் இந்த மாவு பூச்சி தொந்தரவு எப்பயாவது இருக்கும். பக்கத்தில் ஏதாவது பாதிக்கப்பட்ட செடி இருக்குன்னா இதையும் பாதிக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். இதை நம்ம வரப்பு வர பயிராக தாராளமாக நடவு செய்யலாம். கீரைகள் புளிப்பு அதிகமாக இருக்கும், ஆனால் அந்த காய்களில் புளிப்பு ரொம்ப அதிகமாக இருக்காது. நம்ம இதை பொடியாக எடுத்துக்கலாம். இதில் நம்ம தேநீர் வச்சும் சாப்பிட முடியும். இந்த ஜாம் புளிச்சக்கீரை விதை தேவை அப்படின்னா தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி.